everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் Gauss law. மொத்தம் 3 அப்ளிகேஷன் இருக்கு Gauss lawல. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர். அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் 1 டைமென்ஷன் கூட கனெக்டா இருக்கா இல்ல 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் கனெக்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ எண்ட்ல சொல்ல போறோம். சோ நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டயக்ராம்க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். ஹெட்டிங் அப்படியே ரோஸை ரைட் பண்ணுங்க. இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜர் வயர். அப்போ ஜஸ்ட் ஒரு வயர் எடுத்துக்கலாம். அந்த வயர் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சார்ஜ்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு பர்டிகுலர் ரீஜனில் கிரியேட் பண்ணி வச்சிருக்குமா. அப்போ ஒவ்வொரு சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா சர்க்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதோட எட்ஜில் நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்கவே ஒரு ஷேப் கிரியேட் ஆகும். அந்த ஷேப் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போ இந்த இன்ஃபினிட்லி லாங் சார்ஜர் வயரோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஷேப் எந்த இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் நான் டார்க்காக ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து இன்ஃபைனிட்லி லாங் சார்ஜர் வயர். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் எடுத்திருக்கோமா, அந்த ரேஞ்சை நான் எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா லென்த்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஹைட்டுன்னு சொல்லலாம், லென்த்னு சொல்லலாம், பட் இங்கே என்னோட கன்வென்ஷனுக்கு நான் லென்த்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரை பார்த்தீங்கன்னா 3 சர்ஃபேஸாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று டாப் சர்ஃபேஸ், இன்னொன்று பாட்டம் சர்ஃபேஸ், இன்னொன்று கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க, டாப் சர்ஃபேஸ். டாப் சர்ஃபேஸ் டிஎஸ்ன்னு எழுதிக்கலாம். இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் சிஎஸ்ன்னு எழுதிக்கிறேன். இது பாட்டம் சர்ஃபேஸ். பாட்டம் சர்ஃபேஸ் பிஎஸ்ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 சர்ஃபேஸ்ல டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட், டாப் சர்ஃபேஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதில் ஒரு சின்ன ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுத்துருவேன். இது இன்ஃபைனிட்லி சார்ஜ் வயர், எவ்வளோ லென்த் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம கன்வென்ட் என்ன எடுத்திருக்கோம், ஒரு பர்டிகுலர் லென்த் எடுத்திருக்கோமா. அப்போ இந்த பர்டிகுலர் லென்த்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அது டாபிக் பேர் தான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இதோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா. ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா என்ன அர்த்தம்னா என்ன நம்பர் ஆஃப் சார்ஜ் இன் லென்த் ஆஃப் வயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா Q/L நம்பர் ஆஃப் சார்ஜ் பர் யூனிட் லென்த். ஒரு லென்த்தில் எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதை தான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்ல சிலிண்டரிக்கல் ஷேப்ல என்க்ளோஸ் ஆயிருக்கா. அது எப்படி எழுதிக்கலாம், Q என்க்ளோஸ்டு. பட் எனக்கு இங்க என்ன வேணும், நம்பர் ஆஃப் சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு தான் வேணும். அப்போ இந்த ஃபார்முலா நான் எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா Q என்க்ளோஸ்டு, இந்த L இந்த பக்கம் வந்துருமா. அப்போ லாம்டா L. அப்போ எனக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு, Q சார்ஜ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சிலிண்டரிக்கல் ஷேப் வரைஞ்சிருக்கேன். அப்போ அந்த சிலிண்டர் ஷேப்போட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தெரியணும். ஸோ ஜென்ரலா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் 2πRh சொல்லுவாங்க. 2πRh தான் ஜெனரல் ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஆனா இங்க h சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா லென்த் தான் யூஸ் பண்றோம். அப்ப எப்படி வரும் 2πRL. ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு, Qவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரு பேசிக் டயக்ராம்க்கான எக்ஸ்பிரஷன் முடிஞ்சு.
ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டெரிவேஷன் பார்க்கலாம். நம்ம டெரிவேஷன் மூலம் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த டயக்ராம்ல பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கிரியேட் பண்ணுச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வழியா பாஸ் ஆகுச்சுன்னா அதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ இந்த மூணுல நம்ம என்ன தேவை? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் தேவை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னா சார்ஜையும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். பை இ ஈக்குவல் க்ளோஸ்டு இன்டெக்ரல் E vector dot dA vector. ஸோ இது வந்து நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி காஸ் ஃபார்முலான்னு இருக்குல்ல, காஸ் லான்னு சொல்லிட்டு அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஈக்குவல் டு கியூ என் க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு, அதுல க்ளோஸ்டு இன்டெக்ரல் இருக்கு. க்ளோஸ்டு இன்டெக்ரல்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இங்க என்ன க்ளோஸ்டு சர்ஃபேஸ்? சிலிண்டர் தான். அந்த சிலிண்டர் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம்? டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் பிரிச்சிருக்கோமா? இப்போ இந்த மூணு சர்ஃபேஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சாதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டல் நமக்கு கிடைக்கும். அப்ப இது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா பை இ அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா மூணு தான் பிரிச்சு எழுதிக்கலாம். க்ளோஸ்டு இன்டெக்ரல் E vector dot E vector plus ஓகே. ஸோ நம்ம மூணா ஸ்பிளிட் எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ்னா சிஎஸ், டாப் சர்ஃபேஸ்னா டிஎஸ், பாட்டம் சர்ஃபேஸ்னா பிஎஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க நான் வந்து ஜஸ்ட் சிம்பிள் மட்டும் எழுதியிருக்கேன். பட் நீங்க எக்ஸாம் எழுதும்போது ஃபுல்லாக தான் எழுதணும். ஸோ டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நம்ம இந்த E vector dot dA vector எப்படி எழுதிருக்கோம்? E dA காஸ்டானு மூணு சர்ஃபேஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த ஆங்கிள் வேணும். ஸோ நீங்க ஜஸ்ட் பாருங்க, இதுல வந்து டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸும் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது. டாப் இந்த டைரக்ஷனும் பாட்டம் இந்த டைரக்ஷனும் மூவ் ஆகுது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு இருக்கு, இது டாப் சர்ஃபேஸ், இது பாட்டம் சர்ஃபேஸ். இது அப்படியே இங்க பாருங்க, டாப் சர்ஃபேஸ் இப்படி போகுது, பாட்டம் சர்ஃபேஸ் இந்த மாதிரி போகுது. அப்ப இப்படி போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டைரக்ஷன் போகும்போது இது இந்த வயருக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. டாப் சர்ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு, பாட்டம் சர்ஃபேஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க, அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் தான் மூவ் ஆகுது. அப்ப இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. கர்வ்டு சர்ஃபேஸ்னா பாருங்க, கர்வ்டுனா என்ன அர்த்தம்னா இப்படி வளைஞ்சிருக்கு, இந்த சென்டர்ல தான் சார்ஜ் இருக்கு. அப்ப இந்த சார்ஜ் சுத்தி இப்படி வர்றதுதான் கர்வ். அப்போ கர்வ் சர்ஃபேஸ் இப்படி சுத்தியே தானே வருது. அப்போ அதுல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கூடயே சுத்துதா. அப்போ கூடயே போச்சுன்னா அது 0 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டம் சர்ஃபேஸோட ஆங்கிள் வந்து தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, டாப் சர்ஃபேஸ் வந்து தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, கர்வ்டு சர்ஃபேஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ இந்த டிகிரியை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிளை வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. CSE DA cos 0 டிகிரி என்னது? 1. அப்ப ரிமைனிங் என்ன வந்துடும்? அப்படியே 1ன்னு வந்துடும். பிளஸ் cos 90 டிகிரி 0, cos 90 டிகிரி 0. அப்ப நமக்கு டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸ் கேன்சல், ரிமைனிங் இருக்குது கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். அதுதான் பை இ. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பை இயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Q n closed by epsilon naught. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஸோ நம்ம இன்டெகிரல் பண்ணணும். இன்டெகிரல் பண்ணும்போது ஒன்லி டிஃபரன்சியேஷன் பக்கத்தில் இருக்கிற மட்டும் தானே இருக்கணும். அதை மட்டும் உள்ள வச்சுட்டு ரிமைனிங் வெளியே எடுத்துருங்க. இ இன்டெகிரல் டிஏ. ஓகேங்களா? இங்க டிஏ சேஞ்சின்னு என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் ஏரியாவா? அப்ப சேஞ்ச் இன் ஏரியா எதை மீன் பண்ணுதுன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்னது? 2 π RL. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இ
டாட் 2 பை ஆர் எல். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? வெறும் இ மட்டும் தானே வேணும். இயை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாரும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இ எழுதிக்கங்க. இந்த பக்கம் என்ன? q enclosed by epsilon naught. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது அப்படியே மல்டிப்ளை இருக்கு. இந்த பக்கம் வந்து என்ன ஆயிரும்? டிவிஷன் ஆயிருமா? ஓகே. இந்த q enclosed என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். lambda l ன்னு இருக்குமா? அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. lambda l by epsilon naught remaining into 1 by 2 pi r l. இந்த l ம் கேன்சல் ஆயிருமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. e equal to 2 pi epsilon naught. நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். எனக்கு அந்த ஃபார்மட் கரெக்டா வரதுக்கு நான் எழுதிக்கிறேன். 1 by 2 pi epsilon naught. இது முடிஞ்சுங்களா? ரிமைனிங் என்ன இருக்கு? lambda இருக்கு, r இருக்கா? so lambda by r. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனிட்லி லாங் சார்ஜ் வயரோட ஃபார்முலா. இப்போ நம்ம ஹிண்ட் சொல்றேன்னு சொல்லுங்க. என்ன ஹிண்ட்னா இது 1 டைமென்ஷனா 2 டைமென்ஷனா சொல்லுங்க. நீங்க அந்த டைமென்ஷனல் அப்படினால என்ன அர்த்தம்னா மெஷர்மெண்ட்னு அர்த்தம், இல்லை யூனிட் அர்த்தம். 1 டைமென்ஷன்னா ஒரே ஒரு லென்த் தான் இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு ஹைட் தான் இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான் இருக்கும். இங்க நம்ம என்ன சொன்னோம்? லாங் சார்ஜ் வயர். இந்த லாங் சார்ஜ் வயரை ஒன்னு லென்த்னு சொல்லலாம், இல்லை எப்படி சொன்னா ஹைட்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஆனா நம்ம ஒன்னே ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப இந்த கொஸ்டின் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் தான் மென்ஷன் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டெரிவேஷன் நீங்க பண்ற மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரலா பையின்னு எழுதும் போது இந்த ஃபார்முலா எழுதிடுவீங்க. ஆனா இந்த காஸ் லாவோட ஃபார்முலா எழுத மறந்துடுவீங்க. ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க எழுத மறந்துட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா பை ஈக்குவல் டு இன்டெகிரல் இடிஏ நின்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க இ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டிஏ மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா இ ஈக்குவல் டு பை இ பை டிஏ அது மாதிரி தான் வரும். அப்போ கடைசி வரைக்கும் இங்க பையோட வேல்யூவோ இல்லை கியூவையோ இங்க இன்வால்வ் பண்ணவே மாட்டீங்களா? அதனால இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எடுக்கிறது தான். ஸோ நீங்க ஆங்கிள் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க, சப்ஸ்டிட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூ என்க்ளோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றது தான். ஸோ மூணு மிஸ்டேக் தான். ஒன்று பை வேல்யூ எழுதுறது, நெக்ஸ்ட் ஆங்கிள் எடுக்கிறது, மூணாவது வந்து அந்த கியூ என்க்ளோஸ் இருக்குல்ல அதை நீங்க சப்ஸ்டிட் பண்றது. இந்த மூணு நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த டெரிவேஷன் கரெக்டா முடிச்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெரிவேஷனுக்கான ஹிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா தான். அது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது பேசிக் ஃபார்முலா. செகண்ட் காஸ் லாக்கான ஃபார்முலா. இந்த ரெண்டையுமே மறக்காம எழுதிருங்க. செகண்ட் ஹிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ்னு அந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாப் சர்ஃபேஸ்க்கும் பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் 90 டிகிரி. அப்ப காஸ் 90 டிகிரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 0. அப்ப காஸ் 0 டிகிரி 1. ஸோ டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸும் 90 டிகிரி, கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் 0 டிகிரி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் வந்து என்க்ளோசர், சார்ஜ் என்க்ளோசர் வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். லாம்டா எல்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் E ஈக்குவல் டு 1 by 2 pi epsilon naught lambda by r அப்படின்னு இருக்கு. இந்த 5 ஹிண்ட் மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.